வளர்த்த கெடாவ மார்ல முட்டுன எஸ்கே. விஜயோட ஜனநாயகன் படத்துக்கு இப்படி ஒரு சிக்கலா? விஜய் சினிமாவ விட்டு ஒதுங்க இருக்கக்கூடிய நிலையில, அந்த இடத்துல சிவகார்த்திகேயன் தான் இருக்க போறாரு அப்படின்னு பேசப்பட்டு வருது. அதோட கோட் படத்துல இனிமே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு விஜய் சிவகார்த்திகேயன் கிட்ட துப்பாக்கிய தூக்கி குடுப்பாரு. அதிலிருந்தே தளபதிய தன்னோட இடத்துக்கு சிவகார்த்திகேயன் தேர்ந்தெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா வளர்த்த கெடா மார்ல முட்டுனது மாதிரி சிவகார்த்திகேயனால விஜய்க்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. வினோத் அப்புறம் விஜய் கூட்டணியில உருவாயிட்டு வருது ஜனநாயகன். விஜயோட சினிமா கெரியர்ல கடைசி படம் அப்படிங்கிறதால ஒட்டுமொத்த சினிமாவோட கவனமும் இந்த படத்தின் மேல இருக்குது. ஜனநாயகன் படம் பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சு. இந்த சூழல்ல ஜனநாயகன் படத்துக்கு போட்டியா சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் வெளியாக இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அமரன் அப்படிங்கிற பிளாக் பஸ்டர் வெற்றியை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல ஜெயம் ரவி, அதர்வா மாதிரியான ஹீரோக்களும் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. பராசக்தி படமும் தொடர் விடுமுறையை கருத்துல வச்சு பொங்கலுக்கு வெளியிட முடிவு செஞ்சிருக்காங்க. விஜயோட ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சா பராசக்தி படம் தள்ளி ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு.